Hi friends, welcome to Sparks Academy. This is Tamil Arsi. இன்னைக்கு நம்ம 777 சீரிஸ்ல pipes and cisterns பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? சம்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா பாருங்க, two pipes A and B fill the tank 40 and 60 minutes respectively. Aங்கிறது 40 minutesலயும் Bங்கிறது 60 minutesலயும் fill பண்ணுது tank அப்படினு சொல்லிருக்காங்க. Both the pipes are opened together. ரெண்டுத்தையும் சேர்த்து ஓபன் பண்ண போறாங்க. After how many days, how many minutes should the pipe be turn off so that the tank fill in 30 minutes? அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பைப் B வந்து டர்ன் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் டேங்க்குமே 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏவுக்கும் பிக்கும் எத்தனை நிமிஷத்துல வந்து டோட்டலா வந்து எத்தனை மினிட்ஸ்ல ஃபில் பண்ணுது டேங்க் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். இது 40 மினிட்ஸ், இது 60 மினிட்ஸ். அந்த டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா இதுக்கு வேணா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 120. இது வந்து டோட்டல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? இங்க எழுதுறது டோட்டல் கெப்பாசிட்டி. 1 மினிட்ல அந்த டேங்க் வந்து எவ்வளோ டேங்கை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி, ஏ பைப் வந்து எவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணும், பி பைப் எவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 120 கிடைக்கணும். ஆர் அதர்வைஸ் 120ஆல இந்த 40 டிவைட் பண்ணா இங்க கிடைக்கிற வேல்யூ கிடைக்கும். 40 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3. இங்க 120 டிவைடட் பை 60ங்கிறது 2. ஸோ டோட்டலி வந்து 5 பார்ட் அந்த லிட்டர்ஸ் வந்து 1 மினிட்ல வந்து டேங்கை ஃபில் பண்ண போகுது. என்ன கேட்டிருக்காங்கன்னா 30 வந்து பி டேங்கை வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ண போறாங்க. அதனால நமக்கு 30 மினிட்ஸ்ல நம்மளோட டேங்க் வந்து ஃபில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 டைப்ல போடலாம். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு வேல்யூவோட இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆக போகுதுன்னா பி டேங்க் அந்த பைப்பை மட்டும் தான் வந்து க்ளோஸ் பண்ண போறேன் நான். அப்ப 2 பைப்புமே வந்து அந்த பைப்பை க்ளோஸ் பண்ற வரையும் ஒர்க் ஆகிருக்குமா? ஸோ டோட்டல் 5 தான் எடுத்துக்கணும். இன்டூ எக்ஸ் எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியாது. ஸோ 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டேங்க் பியை வந்து நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, டேங்க் ஏ மட்டும் தான் ஃபில் பண்ண போகுது. ஸோ மீதி அந்த 3 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 120. 8x தான் 120 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 15 மினிட்ஸ். ஓகேவா? 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா டர்ன் ஆஃப் பண்ணிருப்பாங்க டேங்க் பி பைப் பி. ஆர் அதர்வைஸ் இது எப்படி போடலாம்னா இது வரையும் சேம் தான். ஓகேங்களா? ஃப்ரம் தி ஆப்ஷன்ல இருந்தும் போடலாம். எப்படின்னா 15 தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை வச்சு உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். 5 டோட்டலா வந்து அந்த டேங்கோட எஃபிஷியன்சி அப்படின்னு வச்சுக்கலாம். அது எஃபிஷியன்சி ஒரு 1 மினிட்ல அந்த டேங்கை ஃபில் பண்ற லிட்டர், அதுதான் வந்து இந்த 5ங்கிறது. டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் 5மே இருக்க போது எவ்வளவு நேரம் ஓப்பன்ல இருக்க போதுன்னா 15 மினிட்ஸ். அப்போ 75 லிட்டர்ஸ் வந்து டேங்கை ஃபில் பண்ணிருக்கோம். டோட்டல் கெப்பாசிட்டி 120 லிட்டர் அந்த டேங்கோடது. 75 லிட்டர்ஸ் வந்து போயிடுச்சு. ரிமைனிங் 45 லிட்டர்ஸ் தான் இருக்கு. அந்த 45 லிட்டர்ஸ் டேங்க் பி வந்து போயிடுது. மீதி இருக்கிறத யார் ஃபில் பண்ண போறாங்கன்னா டேங்க் ஏ தான். அதோட எஃபிஷியன்சி 3. ஸோ டோட்டலா வந்து இது ஒரு 15 மினிட்ஸ், இங்க ஒரு 15 மினிட்ஸ், அங்க ஆல்ரெடி இது ஒரு 15 மினிட்ஸ். டோட்டலா வந்து டேங்க் 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆச்சா? ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரம் த ஆப்ஷனும் போடலாம், இல்ல டைரக்டாவும் போடலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கம்மா, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a tank is filled in 4 hours by 3 pipes. A, B, C 3 சேர்ந்து 4 ஹவர்ஸ்ல டேங்கை ஃபில் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா பைப் C is twice as fast as pipe B. ஓகேங்களா? அதாவது A plus B plus C 3 சேர்ந்து 4 ஹவர்ஸ்ல டேங்கை ஃபில் பண்ணுது. எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க. A is to B is to C. சாரி, A is to இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து B க்கும் C க்குமான எஃபிஷியன்சி தான் கொடுத்திருக்காங்க. B க்கும் C க்குமான எஃபிஷியன்சி C வந்து ட்வைஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சி பின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா பிக்கும் ஏவுக்கும் தான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. சி இஸ் டு பி. சி வந்து ட்வைஸா இருக்கு. இது 1 பார்ட்னா இது 2 டைம்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பி இஸ் த்ரைஸ் as fast as ஏ. ஏவை விட பி இது 1 ஹவர் தானே, இது 3 டைமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மெர்ஜ் பண்றேன் அப்படின்னா 6:3:1. இதுதான் வந்து எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா how much time will pipe A alone to take to fill the tank. ஓகேவா? ஏ மட்டும் தனியா எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வேணும். டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் டோட்டலா வந்து எவ்வளவு நேரத்துல முடிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். டோட்டல் ஹார்ஸ் வந்து எத்தனை மணி நேரத்துல முடிக்குது, ஏபிசி 3 சேர்ந்து 4 மணி நேரத்துல முடிக்குது. இதோட மொத்த எஃபிஷியன்சி, ஏன்னா ஏபிசி 3ஓட எஃபிஷியன்சி டோட்டலா தான் எடுத்துக்கணும். 6:3:1 டோட்டலா ஆட் பண்ணா 10. ஸோ எஃபிஷியன்சி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 40 லிட்டர்ஸ் தான் வந்து அந்த டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ மட்டும் தனியா, ஏவோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.
ஸோ ஏ டோட்டல் டேங்க் வந்து 40 டிவைடட் பை எஃபிஷியன்சி. அப்போ ஏ மட்டும் தனியா வந்து 40 மினிட்ஸ்ல முடிக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பைப்ஸ் ஏபிசி can fill a tank in 30 hours, 40 hours, 60 hours respectively. A வந்து 40 hours, sorry 30 hours, 30 hours. B, C 40 hours, 60 hours respectively. கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுத்தா 120, இங்க 4 3 2 டிவைட் பண்ணலாம். டோட்டலா வந்து 9. இது எஃபிஷியன்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? பைப்ஸ் ஏபிசி ஆர் ஓப்பன்ட் அட் எப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்க போறாங்கன்னா 7 AM 8 AM 10 AM ரெஸ்பெக்டிவ்லி ஓபன் பண்றாங்க ஆன் த சேம் டே. ஓகேவா? when will the tank be filled in PM ல தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்போ அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது 3 டைமும் வேரி ஆகிருந்ததுன்னா 3 டைமும் நம்ம சேமா மாத்தணும். நான் என்ன பண்ண போறேன்னா 7 அப்படிங்கறத 10 ஆவும் 8ங்கறத 10 ஆவும் மாத்த போறேன். மாத்தணும் அப்படின்னா இதோட 3 ஹார்ஸும் இதோட 2 ஹார்ஸையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுமா? இதோட 3 ஹார்ஸ் இதோட 2 ஹார்ஸ். அப்ப ஏ பி கூட தான் வந்து ஆட் பண்ண போறேன். அதை என்ன பண்ணணும்னா எஃபிஷியன்சியோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணனா இங்க என்ன வருமா? 12, இங்க 6. இது வந்து முடிஞ்சாதான் எனக்கு என்ன ஆகும்? மூணுமே வந்து சேம் டைம்க்கு வரும். சோ அதனால இந்த 12ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 18. அந்த 18 120ல மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 102 வரும். ஓகேவா? அது எல்லாம் சேர்ந்துதான் இந்த 3 டேங்கும் சேர்ந்துதான் இப்போ அந்த 102 லிட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ண போகுது. சோ இங்க 9x. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா சேர்ந்து எவ்வளவு நேரத்துல 34/3 x ஓட வேல்யூ, which means 11 1/3 minutes. 11 hours 1/3 minutes. அந்த மினிட்ஸை மாத்தணும் அப்படின்னா 1/3 மாத்தணும்னா 60 ஆல மல்டிப்ளை பண்றேன். 11 into 20 மினிட்ஸா மாறுது. 11 1/3 ஹார்ஸ் அதை வந்து மினிட்ஸா மாத்துறேன் நான். 11 20 மினிட்ஸா மாறுது. 11 hours 20 மினிட்ஸா மாறுது. ஆக்சுவலா நமக்கு எப்பயில இருந்து கால்குலேட் ஆகுதுன்னா எல்லாத்தையுமே நம்ம 10 AM தான் வந்து எடுத்துக்கிட்டோம். பிளஸ் அது இல்லாம ஒரு 11 hours 20 மினிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 PM 20 மினிட்ஸ். அப்போ 9:20 இதோட 20 மினிட்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா 9:20 PM. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 3 pipes PQR together take 4 hours to fill a tank. ஓகேவா? PQR மூணு சேர்ந்து 4 மணி நேரத்துல ஒரு வர்க்கை முடிக்கிறாங்க. 4 hours எடுத்துக்கிறாங்க. All the 3 pipes were opened at the same time. எல்லா பைப்பையும் ஒரே டைம்ல ஓபன் பண்ணி வைக்க போறாங்க. After 3 hours P வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க 3 மணி நேரம் கழிச்சு. And QR fill the tank in remaining tank in 2 hours. Qவும் Rவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா QR என்ன பண்ண போறாங்கன்னா ரிமைனிங் டேங்க 2 ஹார்ஸ்ல ஃபில் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா how many hours will P alone take to fill the tank அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? P மட்டும் தனியா எவ்வளவு நேரத்துல டேங்கை ஃபில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா QR மட்டும் வந்து ரிமைனிங் ஒர்க்கை 2 ஹார்ஸ்ல முடிச்சிருக்குன்னு தெரியும். அப்ப PQR நான் டோட்டலா என்ன பண்ண போறேன் அப்படின்னா P வந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் Pன்ற பைப் வந்து நான் க்ளோஸ் பண்ண போறேன். அப்ப டோட்டலா வந்து 3 மணி நேரம் வரணும் அப்படின்னா இதோட 1 ஆட் பண்ணாதான் எனக்கு 3 மணி நேரம் வரும். சோ இதுக்கான எஃபிஷியன்சி இதை தனியா விட்டுருங்க. இதுக்கான டோட்டல் ஒர்க்கு 2 1 2 இங்கேயும் என்ன வந்துருச்சு 3 வந்துருச்சா? இப்போ PQR மூணு சேர்ந்து எஃபிஷியன்சி 2, QR ஓட எஃபிஷியன்சி மட்டும் 1. அப்ப இதுல இருந்து இந்த எஃபிஷியன்சியை மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன எஃபிஷியன்சி கிடைக்கும்னா P ஓட எஃபிஷியன்சி கிடைக்குமா? சோ P ஓட எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. டோட்டல் கெப்பாசிட்டி டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியன்சி இருக்கா PQR ஓட டோட்டல் ஒர்க் எப்போ முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PQR ஓட எஃபிஷியன்சி என்ன நீங்க தெரியும் நமக்கு 2. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 2 அப்படிங்கிறது 8ங்கிறது தான் வந்து அந்த டோட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ 8 லிட்டர் தான் ஃபில் பண்ணணும் டேங்க் அப்படின்னா யார் ஃபில் பண்ண போறதுன்னா P மட்டும் தான் தனியா ஃபில் பண்ண போகுது. அதோட எஃபிஷியன்சி 1. ஸோ P மட்டும் பண்ண போகுது. டிவைட் பண்ணா 8 ஹவர்ஸ்ல தான் வந்து முடிக்கும். ஓகேவா? 8 மினிட்ஸ் ஆர் 8 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 15 taps can fill a tank in 36 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்காங்க.
டேங்க் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. how many taps will required to fill the tank in 1 hourல எத்தனை டேங்க்? இது வந்து min day efficiency அந்த மாதிரி தான்மா. டைரக்டா என்ன பண்ணலாம், 15 taps வந்து 36 minutesல ஒர்க்க முடிக்கிறாங்க அப்படின்னா 1 hourல எத்தனை மென் வந்து எத்தனை டாப்ஸ் வந்து தேவைப்படும் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 1 hourங்கிறது 60 minutes. இங்க மினிட்ஸ்னா அங்கேயும் மினிட்ஸா தான் போட்டுக்கணும். கேன்சல் பண்ண 4, இங்க கேன்சல் பண்ண 9. அப்போ 9 டாப்ஸ் வந்து தேவைப்படும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பைப் ஏ கேன் எம்டி இன் ஃபுல் டேங்க் இன் 20 minutesல வந்து முடிச்சிருக்கு. ஏங்கிறது 20 minutesல எம்டி ஆக்கியிருக்கு. ஓகேவா டேங்க். நெக்ஸ்ட் வந்து diameter of another pipe B is twice the diameter of pipe A ன்னு கொடுத்திருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் டயாமீட்டருக்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க. பி எப்படி இருக்குன்னா ட்வைஸா இருக்கு. அப்ப இது 1 பார்ட்னா இது 2 பார்ட். ஓகேங்களா? டயாமீட்டரும் எஃபிஷியன்சியும் என்ன ரிலேஷன் அப்படின்னா டயாமீட்டர் ஸ்கொயர் பண்ணாதான் எஃபிஷியன்சி கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. இதுதான் வந்து இதோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? இஃப் போத் பைப்ஸ் ஏ பி ஜாயின் டு த டேங்க், ரெண்டு பைப்பும் சேர்ந்து ஜாயின் பண்றாங்க, அப்போ எவ்வளவு நேரத்துல வந்து ரெண்டும் சேர்ந்து எம்டி பண்ணும் டேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20. ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன். இதோட எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கிடைக்கும். இது எஃபிஷியன்சி. ஓகேங்களா? டோட்டல் கெப்பாசிட்டி 20 லிட்டர் அப்படின்னா நமக்கு ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஜாயின் பண்ணி தான் வந்து அந்த டேங்கை எம்டி பண்ண போறாங்க. ரெண்டும் சேர்ந்துன்னா ரெண்டோட எஃபிஷியன்சியும் சேர்த்தா 5. அப்போ 5 பார்ட்ஸால கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா A plus B சேர்ந்து எத்தனை மினிட்ஸ்ல முடிக்கும்? 4 minutesல வந்து டேங்கை எம்டி பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்ச் क्वेश्चन இருக்கு. இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.